எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நீசம், நீசபங்கம், நீசபங்க ராஜயோகம். இந்த 3 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல நீசமாகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு. அதை பற்றி ஏற்கனவே நான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நீசமாகுது, எந்த டிகிரியில் நீசமாகுது, எந்த டிகிரியில் உச்சமாகுது அப்படிங்கிறத பல வீடியோக்களுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் நல்லா கிடைக்கும். இப்போ சூரியன் எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா அது உச்சமாகக்கூடிய இடத்துல இருந்து அதுக்கு 7வது இடத்துல ஒரு கிரகம் நீசமாகும். உதாரணத்துக்கு சூரியன் மேச ராசியில் உச்சமாக இருக்குது அப்படின்னா துலாம் ராசியில் நீசமாகும். புரியுதா உங்களுக்கு? மேச ராசிங்கிறது சித்திரை, துலாம் ராசிங்கிறது ஐப்பசி. இப்போ சூரியன் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு உச்சமாகக்கூடிய இடத்துல இருந்து 7வது இடத்துல நீசமாகும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல கிரகங்கள் உச்சமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 7வது இடத்துல எல்லா கிரகங்களும் நீசமாகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல நீசமாகும். இப்போ செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீசமாகும். குரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீசமாகும். புதன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீசமாகும். சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்னி ராசியில் நீசமாகும். சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்தில் நீசமாகும். சனி பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் நீசமாகும். ராகு கேதுக்கு உச்ச நீச்சம் கிடையாதுங்கிறதுனால அதை நம்ம பார்க்க தேவையில்லை. அப்போ 7 கிரகங்கள் 1 2 3 4 5 6 7 எல்லா கிரகங்களும் எந்தெந்த இடத்துல நீசமாகுது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ நீசம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிரகம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது வலு ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் வலு கம்மியாயிரும். அதுதான் நீசம்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நீசமாகுது அப்படின்னா மேசத்தில் சனி நீசமாகுது, துலாமில் சனி உச்சமாகுது. உச்சமாகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் சனி நீசமாகும். சூரியன் துலாமில் நீசமாகுது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மேசத்தில் சூரியன் உச்சமாகும். இதை புரிஞ்சுக்கணும். குரு கடகத்தில் உச்சம், மகரத்தில் நீசம். செவ்வாய் மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீசம். இது புரிஞ்சுக்கணும். புதன் கன்னியில் உச்சம், மீனத்தில் நீசம். சுக்கிரன் கன்னியில் நீசம், மீனத்தில் உச்சம். சந்திரன் விருச்சிகத்தில் நீசம். அப்போ மொத்தம் 7 கிரகங்களுக்கு நம்ம நீச வீடு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நீசம். ஒரு கிரகம் நீசம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த நீச பங்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக புரியும். எல்லாத்தையும் போட்டு குழப்பணும் அப்படின்னா புரியாது. அதனால் ஒரு கிரகத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வச்சுக்கிடுவோமே. சூரியன் வச்சு பார்ப்போம். இப்போ சூரியன் துலாமில் நீசமாகுது. நீசம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுருக்கும் உங்கள் எல்லாருக்கும். இப்போ நீச பங்கம்னா என்னென்னு பார்ப்போம். சூரியன் துலாம் ராசியில் நீசமாக இருக்குது. பங்கம்னா என்ன? பங்கம்னா நீசத்தன்மையிலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை. இப்போ ஒருத்தன் ஒரு முட்டாளாக இருக்கான், முட்டாப்பையிலாக இருக்கான். அந்த முட்டாப்பையலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஏதோ நாலேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனை அறிவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவன் முட்டாள் கிடையாது, ஓரளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் நம்ம நீச பங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நீச பங்கம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூரியன் கூட வேறு ஏதோ ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதோ ஒரு பிளானட் ஆட்சியாக இருக்குது. இப்போ சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டதிபதி சுக்கிரன் தானே. வீட்டதிபதி சுக்கிரன் சூரியன் பக்கத்திலே இருந்தது அப்படின்னா சூரியன் நீச பங்கம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் தானே. இந்த வீட்டு அதிபதி வேறு இடத்துல போய் ஆட்சி ஆனாலும், இப்போ சுக்கிரனுங்கிறது சூரியனை ஒட்டி இருக்கக்கூடிய பிளானட்டு, அதனால் அது வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு வேறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது இந்த வீட்டு அதிபதியே அந்த சொந்த வீட்டிலே இருக்கும்போது இந்த சூரியன் நீச பங்கம் ஆகுது. அதே மாதிரி சூரியன் நீசமாக இருக்குது. இதே மாதிரி வேற ஒரு நீச்ச கிரகம் சூரியனை பார்க்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் இந்த இடத்துல நீசமாக இருக்குது. செவ்வாய் இந்த இடத்துல நீசமாக இருக்குது.
இந்த செவ்வாய் நீசமான செவ்வாய் வந்து சூரியனை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் வந்து சூரியன் வந்து நீச பங்கம் அடையுது. ஒரு நீச கிரகம் இன்னொரு நீச கிரகத்தை பார்க்கும்போது இந்த கிரகம் வந்து நீச பங்கம் அடையுது. இதை வேறு மாதிரி என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனியும் நீசமாக இருக்குது. சனி நீசமாக இருந்து சூரியனை பார்க்குது அப்படின்னா அப்பையும் வந்து சூரியன் வந்து நீச பங்கமாகுது. அப்போ ஒரு நீச கிரகத்தை பார்க்கும்போது நீச்ச பங்கமாகுது. இப்போ 7ஆம் பார்வையாக சனி வந்து சூரியனை பார்க்குறாரு, இதுவும் நீச பங்கம் தான். செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு, இதுவும் நீச பங்கம் தான். ஆனால் இது வந்து நீசமாக இருக்கணும், அதாவது நீசமான கிரகம் வந்து பார்வை பார்க்கணும், அது மூலிமா அது நீச பங்கமாகும். ஒன்று. அடுத்து வந்து இந்த சூரியன் கூட ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா அப்பையும் வந்து சூரியன் வந்து நீச்ச பங்கமாகும். இப்போ சூரியன் இருக்கிறது வந்து 10வது இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னம் வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 10வது இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து திக்பலத்தில் இருக்குது. அப்போ திக்பலத்தில் இருக்கும்போதும் சூரியன் வந்து நீச பங்கமாகும். திக்பலம்னா உங்களுக்கு தெரியும், செவ்வாய், சூரியன், கேது, இந்த 3 கிரகங்கள் வந்து 10வது இடத்துல வந்து திக்பலம் அடையும். அப்போ 10வது இடத்துல சூரியன் இருக்கும்போது வேறு இடத்துல சூரியன் இருந்தால் திக்பலம் பெறாது சூரியன், அப்போ வந்து நீச்சபங்கம் அடையாது. இப்போ சூரியன் வந்து திக்பலம் அடைஞ்சு நீச்சபங்கம் அடையுது. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து நவாம்சத்துலேயும் சூரியன் வந்து இதே கட்டத்தில் இருந்தது அப்படின்னா வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நவாம்சத்துலேயும் சூரியன் வந்து துலாம் ராசியிலே இருந்தது அப்படின்னா இந்த கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்பையும் வந்து சூரியன் வந்து நீசபங்கம் அடையும். திக்பலம் ஆகும்போதும் சூரியன் வந்து நீசபங்கம் அடையும். எப்போ திக்பலம் போதும் நீசபங்கம் அடையும். 10வது இடத்துல இருக்கும்போதும் சூரியன் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கும்போதும் நீசபங்கம் அடையும். இப்போ சூரியன் வந்து வேறு இடத்துல பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் சூரியன் வந்து நீசபங்கம் அடையும். உதாரணத்துக்கு சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருக்குது. இப்போ சூரியனை வச்சு நம்ம பார்க்க வேண்டாம், இப்போ செவ்வாயை வச்சு பார்ப்போமே. இப்போ செவ்வாய் வந்து நீசமாக இருக்குது. எப்படி சொல்லலாம், செவ்வாய் வந்து நீசமாக இருக்குது, சந்திரன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா சந்திரனும் நீசமாக இருக்குது, செவ்வாயும் நீசமாக இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் வந்து நீசபங்கம் அடையுது, இந்த சந்திரனும் நீசபங்கம் அடையுது. ஏன் அப்படின்னா பரிவர்த்தனை ஆயிருக்கு. சந்திரன் வந்து செவ்வாய் வீட்டுக்கு போயிடுது, அதாவது சந்திரன் வந்து சந்திரன் வீட்டுக்கு போயிடுது, செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டுக்கு வந்துடுது. அப்போ நீசத்துலேருந்து நீச பங்கம் ஆயிடுது பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம். புரியுதா உங்களுக்கு? சூரியன் வந்து நான் எக்ஸாம்பிள் போடலான்னா சுக்கிரன் சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் கொடுக்க முடியல, அதாவது வந்து பரிவர்த்தனைக்கு. அதனால் வந்து சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த 2 கிரகங்கள் வந்து நீச கிரகங்கள் தான், நீச நிலையில் இருக்குது. ஆனால் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் அது ஆட்சி வீட்டுக்கு போகிறதுனால இந்த 2 கிரகங்களும் நீசபங்கம் அடையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வீட்டு அதிபதியினுடைய பார்வையில், இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் எப்படி சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயினுடைய வீட்டு அதிபதி சந்திரன் வச்சுக்கோங்களேன். செவ்வாயினுடைய வீட்டு அதிபதி சந்திரன் தானே, கடகராசியில் தானே செவ்வாய் இருக்குது. இப்போ சந்திரன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சந்திரன் வந்து மகர ராசியில் இருக்குது. இங்கேருந்து சந்திரன் வந்து பார்வை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயை. அப்பையும் வந்து செவ்வாய் வந்து நீசபங்கம் அடையும். ஆனால் இதில் வந்து சந்திரன் வந்து 7வது பார்வையாக பார்க்குறதுனால இந்த செவ்வாய் வந்து நீசபங்கம் அடையுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய் வந்து வக்கரமாகுது அப்படின்னா அப்பையும் வந்து செவ்வாய் வந்து நீசபங்கம் அடையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சந்திரனும் சூரியனும் வந்து வக்கரம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் வந்து அந்த 2 கிரகங்களை தாண்டி மற்ற கிரகங்கள் வந்து வக்கரம் அடையும் போது அந்த கிரகங்கள் வந்து நீசபங்கம் அடையும். சனி வக்கரமாச்சுன்னா சனி வந்து நீசபங்கம் அடையும். அப்போ இந்த கிரகங்கள் வந்து எப்பப்பெல்லாம் நீசபங்கம் அடையுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? வக்கரமாகும் போது நீசபங்கம் அடையுது, பரிவர்த்தனை ஆகும்போது நீசபங்கம் அடையுது, கிரகம் திக்பலம் பெறும்போதும் நீசபங்கம் அடையுது, ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெறும்போதும் நீசபலம் அடையுது, நீச்சபங்கம் அடையுது, ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ஒரு கிரகம் சேர்ந்திருக்கும் போதும் ஒரு கிரகம் வந்து நீச்சபங்கம் அடையுது. வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தாலுமே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் சனி தானே. இந்த சனி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து இந்த வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து நீச்சபங்கம் அடையும். இப்படி பல ரீதியாக வந்து
ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடையுது. நீச கிரகமே நீச கிரகத்தை பார்க்கும்போதும் நீச்ச பங்கம் அடையும். இப்போ இந்த நீச கிரகம் இந்த நீச கிரகத்தை பார்த்தா நீச்ச பங்கம் அடையும். இந்த நீச கிரகம் இந்த நீச கிரகத்தை பார்த்தா நீச்ச பங்கம் அடையும். நீச்ச கிரகங்கள் எதிரெதிரே பார்த்தா நீச பங்கம், திக்பலம் அடைஞ்சா நீச பங்கம், வக்ரம் அடைஞ்சா நீச பங்கம், பரிவர்த்தனை அடைஞ்சா நீச பங்கம், வர்க்கோத்தமம் அடைஞ்சா நீச பங்கம், வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தாலும் நீச பங்கம். புரியுதா உங்களுக்கு? இப்படி பல ரீதியாக வந்து நீச பங்கம் அப்படிங்கிறது எப்படி அடையுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீச பங்கம் வந்து கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு? இப்போ அடுத்து ஒன்று தான் இருக்குது, நீச்ச பங்க ராஜயோகம். நீச்ச பங்க ராஜயோகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கிரகம் எப்படி நீச பங்க ராஜயோகம் அடையுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல சனி இருக்குது. சனி வந்து நீசமாக இருக்குதா? சனி வந்து நீசம் மேசத்தில். இப்போ இந்த இடத்துல சூரியன் வந்து உச்சமாகுது. சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் தான் மேசராசி. அப்போ சனியும் சூரியனும் கம்பைன்ட் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல உச்சமாகுது அப்படின்னா இதை வந்து நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோட இந்த நீசம் பெற்ற கிரகம் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த கிரகம் வந்து நீசபங்க ராஜயோகம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குரு நீசமாகுது. குரு நீசமாகி இந்த இடத்துல செவ்வாய் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வந்து இந்த இடத்துல உச்சம் பெறுது. அப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகத்தோட ஒரு உச்ச கிரகம் சேரும்போது அதுதான் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீசபங்க ராஜயோகம்ங்கிறது ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்குன்னா அது கூட இன்னொரு உச்சம் பெற்ற கிரகம் சேரும்போது நீசபங்க ராஜயோகம் அடையுது. சரி, இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீசம்னா என்ன, நீசபங்கத்துக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீசபங்க ராஜயோகம்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீசம் பெற்ற கிரகம் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும்போது நீசபங்க ராஜயோகம் அடையுது. அப்போது வந்து ஒரு உச்சம் பெற்ற கிரகம் எவ்வளோ பலன் கொடுக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இந்த கிரகம் வந்து வலிமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? இப்போ குரு நீசமாகி நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு அப்படின்னா குரு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு உச்சம் பெற்ற குரு எப்படி பலன் கொடுக்குமோ அதை விட கொஞ்சம் நல்ல பலன்களை அதை தாண்டின நல்ல பலன்களை வந்து குருவால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ குரு வந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றுச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து வீக் ஆயிரும். அப்போ செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் வந்து செவ்வாயினுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் தடுமாறும். குருவினுடைய பலன்கள் வந்து மேலோங்கி இருக்கும். செவ்வாயினுடைய வலுவை வந்து குரு வாங்கிட்டாருங்கிறதுனால குருவுக்கு வந்து நல்ல பலன்களும் செவ்வாய்க்கு வந்து பெரிய லெவலில் ஏற்றமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது. இந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சியா? இல்லை நீச்சபங்க ராஜயோகம் கிடைச்சிருச்சு ஒரு கிரகத்துக்கு. எப்போ வந்து அந்த ராஜயோகம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி வரும்போது தான் அந்த பலன் வந்து வேலை செய்யும். இப்போ குரு வந்து நீசபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு அப்படின்னா குரு திசை குரு புத்தியில் வந்து இந்த நீசபங்க ராஜயோகம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜாதகர்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் வந்து அது எப்போ அப்பயும் வேலை செய்யும். நான் வேலை செய்யாதுன்னு சொல்லலை. அப்பையும் வேலை செய்யும். இன்னொரு டைமில் எப்போ வேலை, இன்னும் 2 டைம்லேயும் அது வந்து வேலை செய்யும். ஆனால் 100% வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரு வந்து நீசபங்க ராஜயோகம் ஆயிடுச்சு அப்படின்னா குரு திசை குரு புத்தியில் வந்து இந்த நீசபங்க ராஜயோகத்தினுடைய பலனை வந்து ஜாதகர் வந்து அனுபவிப்பார். வேறு எப்போல்லாம் அந்த ஜாதகர் வந்து பலனை அனுபவிப்பார் அப்படின்னா குருனுடைய நட்சத்திரத்தில் என்ன பிளானட் நிற்கிதோ. இப்போ குருனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி விசாகம், அதுக்கப்புறம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம், இதுதான் குருனுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சுன்னா குருனுடைய நட்சத்திரத்தில் எந்த பிளானட் நிற்கிதோ அந்த பிளானட்னுடைய தசா வரும்போது கூட அந்த நீசபங்க ராஜயோகம் வந்து வேலை செய்யும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து கண்டுபிடிச்சது. ஜாதகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீசபங்க ராஜயோகம் அடைஞ்ச கிரகத்தினுடைய டைம் வரும்போது அந்த யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஜாதகர்கள் சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு இங்கே இருக்குதுங்க. உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். குரு வந்து உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்குது. உச்சம் பெற்ற செவ்வாய் வந்து குருவோடு சேரும்போது குரு வந்து நீசபங்க ராஜயோகம் அடைகிறாரு. இப்போ எல்லோரும் எல்லா ஜாதகரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரு திசையோ குரு புத்தியோ வரும்போது நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் வந்து அந்த டைம்லேயும் வேலை செய்யும், ஒத்துக்கிறேன். ஆனால் அதை விட பெரிய லெவலில் குருவினால் ஏற்படக்கூடிய ராஜயோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிரகம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இந்த இடத்துல புதன் வந்து புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது புனர்பூச நட்சத்திரம். புதன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா குரு தான் வந்து புதனை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு அர்த்தம். நட்சத்திராதிபதி தான் வலுவானது. அப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்குது அப்படின்னா புதன் திசை வரும்போது இந்த நீச்சபங்க ராஜயோகம் வந்து அதிகமாக வேலை செய்யும். இதை வந்து அனுபவத்தில் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சும்மா பெரிய ஜோதிடர்கள் வந்து சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய என்ன சொல்கிறது பேர் ஜோதிட ஆசான் ஜோதிட சக்கரவர்த்தின்னு பேர் வச்சுக்கிட்டா அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு ஆயிடாது. அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச உண்மை என்ன அப்படின்னா, குருவினால் ஏற்படக்கூடிய நீசபங்க ராஜயோகம் குருனுடைய நட்சத்திரத்தில் வேறு பிளானட் நிற்கிதுன்னா அந்த டைம் வரும்போதும் இந்த நீசபங்க ராஜயோகம் வந்து வேலை செய்யுதுங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் இதை யாருமே சொல்கிறது இல்லை. இப்போ குருனுடைய நட்சத்திரம் புனர்பூசத்தில் புதன் இருக்குது, சப்போஸ் விசாகத்தில் வந்து ஒரு சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். விசாகங்கிறது குருனுடைய நட்சத்திரம் தான். விசாகத்தில் சந்திரன் இருக்குது, அதே மாதிரி வந்து புனர்பூசத்தில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா இது வந்து சந்திரன் வந்து நீசம்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த நீசம் பெற்ற சந்திரனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து குரு தான். அப்போ விசா நட்சத்திர சந்திரன் இருக்குது அப்படின்னா சந்திர திசை வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து தப்பாக மாறும். நீங்கள் என்ன சொல்வீங்க, சந்திரன் வந்து நீசமாக இருக்குது பலன் கொடுக்காதுன்னு சொல்வீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சந்திர திசை வரும்போது நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யும். இப்போ குரு வந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீசமாக இருக்குது, பலன் கொடுக்காது, அது நீசபங்கமாகலை, நீசபங்க ராஜயோகமும் பெறலை, நீசம் தான் பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சந்திர திசை வரும்போது இந்த குருனுடைய நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். பெரும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு வந்து சந்திர திசையில் நடக்கும். நீங்கள் நேரடியாக குரு திசையில் தான் அது நடக்கும்னு சொல்லி ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. குரு திசையில் வந்து அதாவதுங்க சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா கிரகங்கள் வந்து வெளியில் செய்யக்கூடிய வேலைக்காரன், வெளியில் தெரியக்கூடிய வேலைக்காரன் தான் கிரகங்கள். அந்த வீட்டு அதிபதி வந்து இந்த கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுற மேனேஜர், நட்சத்திர அதிபதி வந்து இந்த கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஓனர். ஒருத்தன் கம்பெனி ஓனர் தான் நட்சத்திர அதிபதி. அப்போ கம்பெனி மூடிட்டு போயிட்டான்னா இந்த கிரகம் வலுவாக இருந்தானே, வலு குறைஞ்சிருந்தா என்னங்க? இப்போ வெளியில் வந்து குரு வந்து நல்லா வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரு வலுவாக இருக்குது வெளியில். குரு வந்து வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரன் திறமையை காட்டுறதுக்கு வந்து கம்பெனி நல்லா இருக்கணுமே. அப்போ கம்பெனி ஓனர் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும். குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அவர் தான் குருவை இயக்குவார், அவர் தான் கம்பெனி ஓனர். கம்பெனி ஓனர் தான் நமக்கு முக்கியமே தவிர வேலைக்காரன் நல்லா இருந்து வந்து முக்கியம்தான். வேலைக்காரன் நல்லா இருக்கிறது முக்கியம்தான். ஆனால் அது ரொம்ப 20% மட்டும்தான் அதனுடைய வலு. நட்சத்திராதிபதி வலு தான் 80%. இந்த வீட்டு அதிபதி வந்து மேனேஜர், அதாவது குரு இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி சனி தான். இப்போ உதாரணத்துக்கு குரு மகர ராசியில் இருக்குது, குருவை இயக்கக்கூடிய ஓனர் வந்து சனி. அப்போ சனி வலுவாக இருக்கார் அப்படின்னா இதை இயக்கக்கூடிய மேனேஜர் வந்து நல்லா இருக்காருன்னு அர்த்தம். குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து வேறு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னா அப்போ அது ஓனர் வந்து செவ்வாய் தான். சப்போஸ் வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, இல்லாட்டி சூரியன் நட்சத்திரத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். சூரியன் நட்சத்திரத்தில் குரு இருக்குது, சூரியன் வந்து இங்கே உச்சம் பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து உச்சம் பெற்று இருக்குங்க, குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்குன்னா அப்போ இந்த குருங்கிறது வந்து வெறும் டம்மி தான். இதை இயக்கக்கூடிய சூரியன் தான் வந்து ஓனர். அதே மாதிரி இப்போ குரு வந்து நீசபங்க ராஜ்யம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா குரு திசையில் வந்து ஒரு பெரிய லெவலில் வருவார் அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இப்போ உதாரணத்துக்கு குரு திசை வரும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு குருவை கண்ட்ரோல் பண்ணுறவர் சூரியன். அப்போ சூரியனும் நல்லா இருக்கும்போது குரு திசை வந்தால் நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். இப்போ குரு நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் வந்து இங்கே நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. குரு நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் வந்து இங்கே நீசமாயிட்டார் அப்படின்னா இப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யுமானா வேலை செய்யாது. நட்சத்திராதிபதி தான் வலிமையானது. அப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் குரு அடைஞ்சிருக்கு அப்படின்னா குரு நட்சத்திரத்தில் என்ன பிளானட் நிற்குதோ அந்த பிளானட் டைம் வரும்போது தான் நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யுங்கிறது என்னுடைய புரிதல், நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சது. ஆனால் இங்கே பெரிய ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட சிகாமணின்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த டைம் வரும்போது தான் அது வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது அனுபவத்தில் வந்து கரெக்டாக இல்லை. நீங்கள் அனுபவத்தில் என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மையாங்கிறத நீங்கள் ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்காம குரு தசை வந்துருச்சு, நீச்சபங்க ராஜயோகம் வந்துருச்சு, நம்ம பேர் கோடீஸ்வரனாக எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். இதனுடைய நட்சத்திராதிபதி வலுவாக இருக்கும்போது இது வந்து நீச்சபங்க ராஜயோகம் வந்து குரு திசையிலே கிடைக்கும். ஆனால் இப்போ சப்போஸ் வந்து சூரியன் வந்து இங்கே நீசமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீசபங்க ராஜயோகம் குரு திசையில் வேலை செய்யாது.
நட்சத்திராதிபதி வலுவாக இருக்கிறது தான் வேலை செய்யும். இப்போ நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா குரு நட்சத்திரத்தில் இன்னொன்று பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரகங்கள் டைம் வரும்போது இந்த நட்சத்திரம் வந்து இயங்கும். நட்சத்திராதிபதி இயக்குறது வந்து குரு. ஆனால் இப்போ வந்து ஒரு கம்பெனி ஓனர் இருக்கார், வெளியே தெரிகிறாரா? இப்போ விப்ரோ டிசிஎஸ்ன்னு சொல்லி கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஓனர் பேர்லாம் நிறைய பேர் தெரியாது. அங்கே இருக்கிற வேலைக்காரன் மேனேஜர் பேர் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ வெளியே தெரியாதது தான் வந்து நட்சத்திராதிபதி. புரியுதா? அவர் தான் ஹெட்டு, அவர் தான் இயக்குறாரு. அப்போ அவர் நேரடியாக வந்து இயக்க மாட்டார், மறைமுகமாக தான் இயக்குவார், உங்கள் மூலியமாக இயக்குவார். இப்போ சந்திரன் வந்து ஒரு வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் மூலியமாக வந்து அந்த குருங்கிற அந்த நட்சத்திராதிபதி வந்து இயக்குவார். ஓனர் வந்து வெளியே தெரிய மாட்டார். வெளியில் வேலை பார்க்குறது வந்து வேலைக்காரன். ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு ஓனர், கம்பெனி ஓனர். அந்த கம்பெனி ஓனருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர இந்த வேலைக்காரனுக்கு வந்து நீ முக்கியத்துவம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. வேலைக்காரனே வந்து முதலாளி சொல்கிறது தான் கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய ஓனர் சொல்கிறது, அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை தான் வேலைக்காரன் கேட்டாகணும். வேலைக்காரன் சொல்கிறத ஓனர் கேட்க மாட்டான். புரியுதா? நீ வேலைக்காரன் வச்சு பலன் சொல்கிறது முட்டாள்தனம். அது வந்து பலன்கள் வந்து தப்பாக வருது அனுபவத்தில். அப்போ நட்சத்திராதிபதி இந்த சந்திர தசை வரும்போது இந்த குருனுடைய நீச்சபங்க ராஜ்யம் வேலை செய்யும். புதன் தசை வரும்போது இந்த நீச்சபங்க ராஜ்யம் வேலை செய்யும் கண்டிப்பாக. அதுக்காக வந்து குரு தசையே வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் சூட்சுமங்கள்ங்க. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் பெரிய பேர் வச்சுக்கலாம், ஜோதிட சிகாமணி குருஜின்ட்டு. ஆனால் இங்கே வந்து வேலை நடக்காது. நட்சத்திரம் பார்க்கலன்னா பப்பு வேகாது. அதை வந்து அனுபவத்தில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.